ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் இன்ஜினியர். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் தெரியுமா? லாஸ்ட் டாப்பிக்கில் வந்துட்டு எர்த்துபிட்டுக்கு வந்துட்டு மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எப்படி எர்த்திங்கோடைய ராடு எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கால்குலேட் சைஸ் ஆஃப் எர்த்திங் ராட். ஓகே, ஸோ இது நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபுல் லோட் ஆம்ப்ஸ் தெரியணும். செகண்ட் ஒன், டிரான்ஸ்ஃபார்மரோட ஷார்ட் சர்க்யூட் ஆம்ப்ஸ் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எர்த்திங்கோடைய ராடு வந்துட்டு எந்த டைப்பில் எவ்வளோ ஸ்கொயர் எம்எம்மில் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். சரி சார், இப்போ வந்துட்டு ஃபுல் லோடு ஆம்ப்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, சைஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் டிவைடட் பை √3 இன்ட்டு வோல்டேஜ். இப்போ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. அப்போது நான் எடுத்துருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா 2000 kVA டிரான்ஸ்ஃபார்மர். அப்போது √3க்கு வேல்யூ 1.732 இன்ட்டு நான் எடுத்துருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருக்கான வோல்டேஜ் 430 வோல்ட். அப்போது இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2685 ஆம்ப்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல் லோட் ஆம்ப்ஸ். இப்போ எனக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆம்ப்ஸ் தெரியணும். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம செகண்ட் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் ஒன் என்னது? ஷார்ட் சர்க்யூட் ஆம்ப்ஸ் வந்துட்டு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபுல் லோட் ஆம்ப்ஸ் டிவைடட் பை டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸ் வேல்யூ. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி ஃபுல் லோடு ஆம்ப்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், 2685. இப்போ நம்ம எடுத்துருக்க டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸ் வந்துட்டு 8ன்னு வச்சுக்கலாம். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன? 33567.8 ஆம்ப்ஸ். ஸோ இதை வந்துட்டு கிலோ ஆம்ப்ஸில் மாற்றினா 33 kA. இப்போ இந்த 33 kAங்கிறது தான் ஷார்ட் சர்க்யூட். இப்போது தேர்ட் ஆப்ஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, எர்த் ராடோட சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கான ஃபார்முலா √ஃபால்ட் கரண்ட் இன்ட்டு 2 இன்ட்டு ஃபால்ட் டைம் டிவைடட் பை கே. இந்த கே அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து மாறும். ஏன்னா நமக்கு எர்த்திங் ராட் பார்த்திங்கன்னா அலுமினியத்துலேயும் கிடைக்கிது, காப்பர்லேயும் கிடைக்கிது, ஜிஐலேயும் கிடைக்கிது. இப்போ ஜிஐ இருந்த நம்ம செலக்ட் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு வந்துட்டு 80, கேக்கு வேல்யூ வந்து 80 நீங்கள் போடணும். அதுவே அலுமினியமாக இருந்தது அப்படின்னா 126. அதுவே காப்பர் ராடு நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 205 போடணும். இப்போது இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நமக்கு ஃபால்ட் கரண்ட் அப்படிங்கிறது என்னது? ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் தான் நமக்கு ஃபால்ட் கரண்ட். அப்போது √33,567.86 2 இன்ட்டு ஃபால்ட் டைம் வந்துட்டு 0.5 செகண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ நான் போடுறது வந்துட்டு ஜிஐ பைப்பு போடுறேன். அப்போது 80 ஸ்கொயர் எம்எம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது? 296.70 ஸ்கொயர் எம்எம். அப்போது என்னுடைய ராடோட சைஸ் என்னது? 299.70. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இதுலேயே இப்போ கேட்கலாம், இந்த ராடோட டைமென்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கூட உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? அதுக்கு நான் ஃபார்முலா தரேன், நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை டி ஸ்கொயர் divided by, oh my god, 1 second. இப்போ டைமென்ஷனுக்கான ஃபார்முலா பை டி ஸ்கொயர் divided by 4 mm. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த எர்த்ராடுக்கு டைமென்ஷன் எவ்வளோ இருக்கும் எம்எம்மில் நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் இன்ஜினியர். ஹேவ் எ கிரேட் டே. பாய்.